என் தமிழ்நாடு வீத லீடர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். அண்ணாமலை அண்ணா மீது எவ்வளோ ஒரு அன்பு, ஒரு பாசம் இருந்தால் நாளைக்கு நடக்க போகிற மாநாட்டுக்கு நம்ம அண்ணா சாகுல் அஹமது அண்ணா தம்பி அவரோட சன்னு நைனா முகமது அப்பாவும் சன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம பொள்ளாச்சிக்கு மாநாட்டுக்கு போகிறதுக்காக இப்போ தருமபுரியில் நம்ம பாப்பரெட்டிப்பட்டியில் இருக்காங்க. மீட்டிங்கில் கலந்துட்டு நாளைக்கு அப்படியே நம்மளுடைய மாநாட்டுக்கு வர போகிறாங்க. ஆட்டோலே வந்திருக்கிறாங்க அண்ணான்னு சொல்கிறப்ப ரொம்ப ஒரு ஷாக்கு. இந்த அளவுக்கு அண்ணாமலை நீங்கள் அன்பு வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குண்ணா. அன்புன்னு கூட சொல்ல முடியாது. அண்ணாமலை ஏதாவது உண்மைத்தன்மையின் ஒரு அண்ணாமலை ஒரு வெறி அப்படிதான் சொல்லணும், உண்மை சொல்ல போனா. ஏன்னா இந்த மாதிரி உண்மையான ஒரு மனிதாபிமானத்தை, ஒரு மனித நேயத்தை, ஒரு மக்கள் பணி ஆற்றுறதை நம்ம மிஸ் பண்ணிட்டா இனிமே காலத்துக்கும் ஜென்மத்துக்கும் கிடைக்க மாட்டாது. இஸ்லாத்துல 7 ஜென்மம் அதெல்லாம் கிடையாது. ஆனா அப்படி ஒன்று இருந்தா 7 ஜென்மம் இல்லை, 700 ஜென்மம் எடுத்தாலும் அண்ணாமலை மாதிரி உண்மையிலே கிடைக்காது. ஏன்னா அவர் அப்படி இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலையும் குழந்தை தன்மையா இருக்கும் போது அந்த வீடியோல கூட பார்த்து தெரியும். அந்த தம்பிக்கு தங்கம் ஆப்பிள் மேல போறப்ப அவனை குழந்தை போக்கு காட்டி விளையாட்டு காட்டி உனக்கு இந்த ஆப்பிள் மேல தரேன், அவன் என்ன சொன்னாலும் அந்த குட்டி தம்பி சுத்தம். ஏன்னா அண்ணாமலைஜி அவர் ஒரு சினிமா நடிக்கிறது கிடையாது. ஆமாண்ணா. அப்பதான் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறது கிடையாது. வாங்கச்சி வாங்க. அப்பதான் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு அதை மெயின்டைன் பண்றது கிடையாது. ஆமா ஆமா ஆமா. அவருக்கு வயசு 42 தான் ஆகுது. அவர் நினைச்சா எத்தனை ஹேர் ஸ்டைல் வேணா மாத்தலாம். பில்லா ஸ்டைல் வைக்கலாம், விஜய் ஸ்டைல் வைக்கலாம், ரஜினி ஸ்டைல் வைக்கலாம். அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நீட் கிளீன் சேவாக இருப்பாரு, ஃபுல் போலீஸ் கட்டிங்காக இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி, இவ்வளோ மீசை, இவ்வளோ தாடி. ஏன்னா அவ்வளோ மக்களுக்கான உழைப்பு அவர் நினச்சிருந்தா. நான் உண்மையிலே சொல்கிறேன், பிஜேபியில் ஒரு மத்திய அமைச்சரோ, ஒரு இணையமைச்சரோ, இல்லை வேறு ஏதாவது ஆளுநரோ, துணைநிலை ஆளுநரோ வாங்கிட்டு சேதனை வச்ச காதில் ஜம்முன்னு போயிட்டு சம்பளம் வந்ததா எவனா கேட்டனா கேட்டா, ஓப்பனாக சொல்கிறேன், எவன் கேட்டனா கேட்டால் நம்மளுக்கு என்ன போயிருக்கலாம். உண்மையிலே ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தா அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. என் பொண்டாட்டி பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், நான் சேஃபா இருக்கணும். ஏன்னா மற்றவங்க பிஜேபியில் இருக்கிறதுக்கும் ஒரு இஸ்லாமியர்கள் பிஜேபியில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சில நேரங்களில் இஸ்லாமியர்கள் எங்க மேலேயே நிறைய கோவப்படுறாங்க. நாங்கள் அந்த ஆட்டோ வச்சிருக்கோம். இந்த அறம் செய்கின்ற நிறுவனம் நம்ம தான். ஆட்டோ சவாரிலாம் புக் பண்ணுவாங்க. இப்படி பார்த்துட்டு கிட்ட போனோன்னா அண்ணாமலைஜி போட்டோ பார்த்தோன்னு வேணான்றுவாங்க. பிஜேபியில் இருக்கும்போது அந்த அளவுக்கு தீவிரமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களை அப்படி காட்டி 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 பயமுறுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பிஜேபியை வளர்க்காம விட்டதுனால அண்ணாமலைஜி அதை தீவிரமா வளர்க்க ஆரம்பிச்சது. அதுலதான் இதே பிரச்சனை. சில என்ன சொல்றாங்கன்னா, அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவர், அவர் பெரிய இந்த லீடர், கரிஸ்மெட்டிக் லீடர் கிடையாதுன்னு. அவர் மேல சொல்ற ஒவ்வொரு பழிக்கும் அவர் ஒரே ஒரு எதிர்வினை கூட ஆட்டல. இப்போ உண்மையில சொல்றேன், என்னுடைய மகனா இருந்தாலும் ஒரு நேரத்தில் நான் ஏதாவது சொன்னா கோபத்தில் ஒரு வார்த்தை, பா என்னப்பா நீங்க ஏதாவது சொல்லிக்கிறீங்க அதெல்லாம் அதே மாதிரி எதிர்வினை ஆட்டலாம். அது பொது வழின்னு போயிட்டா அப்பா அம்மாவோ பையனோ மகளோ யாருமே பார்க்க மாட்டாங்க. பெத்த தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் உடனே ஒரு நோஸ் கட் போட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க. ஆனா இந்த வயசுல ஒரு 42 வயசுல ஒரு 102 வயசுக்கு உண்டான அந்த பக்குவத்தன்மை, ஒரு தலைமை பண்பு, அது இவர்கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும்.